மாற்றங்களும் இல்லாமல் ரணில் காலத்தில் ஐயா காலத்தில் எப்படி இருந்துச்சோ அப்படியே பயணிக்கப்படுகிறது. என்ன காரணம்? ஏன் வடக்குல இப்படி ஒரு தாமதித்த நடவடிக்கை, இல்லாட்டி அசமந்த போக்கான நடவடிக்கை? தெற்குல ஆளுமை மிக்க அமைச்சர்களையும் வடக்குல சற்று குறைவான அல்லது தாமதப்படுத்தப்படக்கூடிய நடவடிக்கை இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் தீர்மானிச்சிருக்கிறோம். ஏன் இந்த வேறுபாடு? என்ன காரணம்? அப்படி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. யாராவது 31ஆம் தேதி பிறகு வடக்குலையும் ஏதாவது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார். 30ஆம் தேதி அவர் வாரார் போல நடக்கு. டிசி மீட்டிங்கும் அங்கே கூட போறார் போல இருக்கு. அதுல இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காம். அதுக்கு பிறகுதான் ஏதாவது நடமாட்டங்கள்ல நடக்கலாம்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். மற்றது தேர்தலை மையமாக வச்சுத்தானே எல்லாரும் இப்ப இவர் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அடுத்த நகராட்சி தேர்தலை மையமாக வச்சுதான் எல்லாரும் மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது. இப்ப நான் நினைக்கிறேன் இந்த 31 அங்கத்த நிலைமையில பார்த்துட்டு தான் அடுத்த வேளங்களை செய்ய வேண்டி வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்ற ஒரு பதிவும் சரி. அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்களே அதை எப்படி பார்க்க கூடாது. ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் சொன்னாங்க அடுத்த கட்ட பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள அவ்வளவு செய்வோம் உண்டு. பாராளுமன்ற தேர்தல் சொன்னாங்க அடுத்த கட்ட பிரதேச தேர்தலுக்குள்ள நாங்கள் பெரிய மாற்றங்களை செய்வோம். எல்லாம் நடக்கும் போது இப்பதான் அரசாங்கம் வந்தது, இப்பதான் தவழுது, இப்பதான் குழந்தை பிறந்தது, இப்பதான் பிப்பி போகுதுன்னு சொல்லி கொண்டிருந்தாங்க. இப்ப பிரதேச தேர்தல் பெறப்போ சொல்றாங்க அபிவிருத்தி குழு கூட்டத்துல பாருங்க சரிய விளையாட்டு. இப்ப நாங்க கேட்கிறோம், இப்பதான ஏன் இந்த விளையாட்டு நீங்க மக்களுக்கு சொல்ல போறீங்க? என்ன மாற்றங்களை கொண்டு வர போறீங்க? என்ன செய்ய போறோன்றதுக்கான மாற்றீடான நடவடிக்கை எதுவுமே இல்லாமல் இப்படியே காலங்காலமாக எங்கட இனங்கள் தலைமைகளை நம்பி ஏமாற்றப்படுற ஒரு இனமாகவே வாழ போறோமா? ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு ஜனநாயக ரீதியில அரசியல் பயணம் என்று துவங்கப்பட்டுச்சு. இன்றைக்கு 2009க்கு பிறகு சுமார் 15 வருடங்கள் தாண்டின பிறகும் சுமார் 3 மாசமோ இல்லாட்டி தேர்தல் அதுக்கு பிறகு கூட அரசாங்கம் வடக்கில ஆக்கப்பூர்வமாக செய்யப்பட்ட நடவடிக்கை என்ன மாற்றம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும் படிவா. ஏதோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் 10 பேரையோ ஒதுக்கி அனுப்பி விட்டுருக்கா ஜனாதிபதி சொல்லி ஆரம்பத்துல படி பிடிச்சாங்க. நாளைக்கு சாப்பிட்டு படுத்தவ அப்படி ஒழுங்காக படுத்து கொண்டு இருக்கணும் போகக்கூடாது. இப்ப அவன் அனுப்பி வைக்கப்பட்ட ஆளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அவன் நடவடிக்கையில் என்னவாகின்றது இப்ப தெரியாது. இப்படியே காலங்காலமாக ஒரு வெடிகுண்டை தூக்கி போட்டு எங்கட தமிழ் சமூகத்தை ஒரு பொய்யான மாய பிம்பத்தை உருவாக்கி அந்த மாய பிம்பத்துக்கு பின்னால பயணிக்க வைக்கிறதா நோக்கம். இப்படியே நீங்க எல்லா அதிகாரங்களையும் கடைசியா அதிகாரம் உள்ள அரசாங்கத்தில கொடுத்துட்டு அரசாங்கத்தில் இருக்க அதிகாரம் இல்லாத ஆக்கப்பூர்வம் இல்லாத நடவடிக்கையில அவன் கையில பாரப்படுத்தி போட்டு 5 வருஷமும் கையேந்தி நிற்கிற நிலையத்தான் உருவாக்க போறோம் நாங்கள் சமூகத்துக்கு. இப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த அரசாங்கம் திட்டமிட்டு வடக்கு என்றது ஒரு தனித்துவமான ஒரு மாநிலமாக அபிவிருத்திகள் எல்லாம் நிறைஞ்ச ஒரு சமூக கட்டமைப்பு நிறைஞ்ச ஒரு அரசாக மாறுறதுக்கு எந்த ஏகாதிபத்திய அரசுகளும் ஒரு காலமும் அனுமதி வழங்க மாட்டுதுன்றதா என்னுடைய பார்வையில அதை பார்க்கிறேன். வேற யாராவது தொடர்பாக கருத்து சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன் என்னுடைய பார்வை எப்படி இருக்குன்னு சொன்னா, இதுதான் இப்ப இவ்வளவு காலம் இருந்த 2009க்கு பிறகு அதுக்கு இவ்வளவு காலம் இருந்த அரசுகள் இதைத்தான் செய்து கொண்டிருந்தது. இவர்களும் இதை விட அவர்களுடைய சிங்கள முதலாவது எனக்கு கேள்விக்குறி இருந்தது. பௌத்த சாசன அமைச்சன் ஒன்று வச்சிருக்கணும். அதுக்குள்ளதான் இந்து சமய கலாச்சாரம் எல்லாமே அதுக்குள்ளே அடக்கின. அதுலேயே எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்குது. இவ்வளவெல்லாம் கதைக்கிறவர்கள் அது இந்த பௌத்த மதத்தை எடுத்துட்டு ஒரு அனைத்து சமயங்களுக்குமான ஒரு அமைச்சு ஒன்றை வைக்க முடியாது. அது முதல் கேள்வி எனக்கு இருந்தது. அதுக்கு பிறகு இப்போ பார்க்க
தொடர்ந்து இவர்களுடைய நீங்கள் சொன்ன அதே ஏமாற்றங்கள், ஆனால் ஒன்று ஏமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கு. இது எங்களுக்கு இந்த நிச்சயம் எங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் மக்களை விழிப்படைய செய்கிறதுக்கு. இனியும் நீங்கள் என்பிபிக்கு தான் போட போறீங்களா? போட்ட இவ்வளவு காலம் போட்டதால் என்ன கண்டீர்கள்? 3 MP மேல நீங்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டத்திலிருந்து அனுப்பியிருக்கிறீர்கள். இதுவரை என்ன செய்தார்கள்? அர்ஜுனா தொடங்கிவிட்ட ப்ளோ பண்ணிவிட்ட விசிலை நீங்கள் அதை ஒரு அரை உரையில் கொண்டு போய் சும்மா ஒரு 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 ரோட்டில் என்ன லோரியில் போகிற கல்லை மறைக்கிறது, ஒன்றுமே தெரியாத கலாச்சார மண்டபத்தை திறந்து போட்டு அதில் எனக்கே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறது, இதுகளைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்க போகிறீங்களா? அல்லது இதுக்குத்தான் நீங்கள் ஆதரவளிச்சிங்களா? இது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். யாரை உங்களுக்கு இனி தேவை? யார் இந்த தமிழ் மக்களுக்கு உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய உங்களுடைய அநீதிகளை கட்டி கேட்கக்கூடியவர் யார் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு காலம் இருந்த அரசியல்வாதிகள் போலி தேசியத்தை கதைத்து தேசியம் தேசியம் என்றது கதைத்து கொண்டிருந்ததை ஒழிய எந்த வகையிலும் மக்களுக்கோ மண்ணுக்கோ எங்கள் இருப்புக்கோ எந்த ஒரு சரியான ஒரு திட்டமும் இல்லாமல் வாக்கு வங்கிக்கு மாத்திரம் போலி தேசியத்தை பேசிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது மக்கள் வெளிப்படைந்து விட்டார்கள் பாராளுமன்ற தேர்தலிலே. ஆனால் அதில் ஒரு தவறான முடிவை எடுத்து விட்டார்கள். சரி, என்பிபிக்குத்தான் போட்டால்தான் சரி மாற்றம் வரும் என்று சொல்லி அவர்கள் அவ்வளவு பேரும் கூட இனி எந்த பக்கம் திரும்ப போகிறார்கள்? நிச்சயமாக யார் உங்களுக்கு தமிழரை இனி வழிநடத்தக்கூடிய ஒரு இளைய தலைவர் உருவாகி கொண்டிருக்கிறார். அவரின் கீழ் எல்லாரும் ஒன்றுபடுவோம் என்று சொல்லி யோசிக்க போகிறீர்களா, அல்லது எங்கே இருக்க போகிறீர்கள் என்றது எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பம், மக்களுக்கு ஒரு நிறைய நல்ல சந்தர்ப்பம். இதில் நாங்கள் எப்படி அவர்களை ஒன்றிணைப்பதுன்றது இது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. தொடருங்க ஜீவன். ஜொனாத்தன். ஜீவனோ ஜொனாத்தன்? வணக்கம் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேவர் உண்டு உங்கள்கிட்ட இருந்து. இப்போ என்னென்னா, நாங்கள் எங்களோட இந்த தளத்தில் நான் நினைக்கிறேன் மோர் தேன் 75% ஆட்கள் நினைக்கிறேன் வெளிநாடுகளில் இருந்து தான் பங்கு பெற்றுக்கணும். சனியும் ஞாயிறும் இலங்கை நேரப்படி காலையில் அல்லது பின்னேரம் அந்த நேரத்துக்கு நாங்கள் இந்த தளத்தை ஓப்பன் பண்ணி கதைக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா? இந்த இலங்கை மக்களை நாங்கள் நிறைய உள்வாங்கக்கூடிய மாதிரி ஏதாவது வழிகள் இருக்கா? இருக்குண்ணா, இருக்கு. நீங்க சொல்றது சரி. இப்ப சுரேசனா வந்த உடனே இதை பத்தி கதைக்கலாம். இப்ப சுரேசனோட அங்க இருந்து அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு தானே. வெளிநாட்டுல இருந்து நாங்கள் எங்கட கருத்துக்களை எங்களுக்குள்ள பரிமாறுறதால நாட்டுல பெரிய அளவில் எங்களுடைய இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கலாது. அப்ப எங்களுக்கு இலங்கையில இருந்து இந்த தளத்துல ஒரு 20 பேர் பங்கு பெற்றினா கூட அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஏன்னா அந்த 20 பேர் 200 பேருக்கு சொல்லுவேன். நாங்கள் இதுக்குள்ளால பேசுறதை விட ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு கருத்தை கொடுக்கல அது வளம் பெறுமென்று நினைக்கிறேன். அதுக்கு அட்லீஸ்ட் கிழமையில 2 நாளாவது நாங்கள் நித்திரியால் எழும்பியோ அல்லது இரவு 12 மணிக்கு இந்த நேரத்தை சரியாக நீங்கள் கணிச்சு அந்த நேரத்தில் பேசக்கூடிய ஒரு ஒழுங்கை செய்யணுமான்னு பாருங்கோ. அது ஒரு விஷயம் சொல்ல வேணுமென்று நினைச்சேன். அடுத்தது இப்போ என்னென்னு சொல்லிச்சோன்னா, இப்போ எங்களுக்கு ஒரு அமைச்சர் கடற்துறை அமைச்சர் இருக்கிறார். அவர் மலையகத்தை சேர்ந்தவர், மலையகத்தில் வாழ்ந்தவர். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மலையகத்தில் இருந்திருந்தீங்கன்னா தெரியும், அங்கே மீன் சாப்பாடு டின் ஃபிஷ் தானே. நாங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கிறதே இல்லை. அதிகமாக பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க மீன் சாப்பாடுன்னு சொல்லி சொன்னால் அது டின் ஃபிஷ்ஷில் இருந்து தான் சாப்பிடணும். அப்போ அவைகளுக்கு கடல் வளத்தை பொறுத்தளவில் அனுபவ அறிவு இருக்குமான்றது கேள்விக்குறிதான். அடுத்தது என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ எங்களோட தமிழ் பிரதேசங்களில் அவையல் போட்ட பணியாளர்கள் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா தமிழாக்களாக தான் போட்டிருக்கணும். ஏனென்றால்
அங்கே கொண்டு வந்து சிங்களாக்களை போட்டு அது ஒரு முரணை தோற்றுவிக்கக்கூடாது. அதாவது இந்த அரசாங்கம் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் தங்களுடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்காக ஒரு என்ன சொல்கிறது நத்த மாதிரி நகர்ந்து கொண்டிருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால் அவைகள் வந்து இந்த இப்போ நடக்கக்கூடிய தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே அவைகள் இந்த 3/2 பெரும்பான்மையை வச்சு எடுத்ததுக்கு பிறகு சில வேளையில் ஏதாவது செய்தால் தான் உண்டு. ஆனால் அதுக்கான சான்சஸும் நிறைய குறைவு. என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் இன்றைக்கு எந்த ஒரு பக்கத்தாலேயுமே விலை இல்லாத ஆக்களாக போயிட்டோம். எங்களுக்கு கேட்கறதுக்கு உள்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகளும் ரெடி இல்லை. புலம்பெயர்ந்த அமைப்புகள்லேயும் வந்து ஸ்ட்ராங்கான அமைப்புகள் இப்போ எதுன்னு சொல்லி ஒன்றுமே தெரியுதில்லை. அப்போ எல்லா விதத்துலேயுமே வந்து நாங்கள் இன்றைக்கி நலிந்து போய் இருக்கிறபடியால் என்ன செய்ய போகிறோமென்று தெரியாது. இப்போ நீங்கள் தொடர்ந்து அண்ணா அரசியல் கதைக்க போகிறீங்கன்னா நான் இன்றைக்கி என்னுடைய நாள் இல்லை. நான் ஒரு சில பொருளாதாரம் சம்பந்தமாக கொஞ்சம் பேச வேணுமென்று யோசிச்சேன். நான் இப்போ பேசலாமா அல்லது கொஞ்சம் வெயிட் பண்ணி வர வேணுமா என்ன மாதிரி? இப்போ கொஞ்சம் அரசியலை பற்றி கொஞ்சம் பேசுவோம். என்னென்ன அரசியலை கொஞ்சம் எடுத்து எனக்கு ஒரு கேள்வி என்னண்டா, நானும் கேட்கணும். இந்த ஜனாதிபதி அனுரா வந்து ஏன் யாழ்ப்பாணம் பாராரு? இப்போ ஒவ்வொரு மாவட்டங்கள் இருக்கு. இப்போ கூடுதலா மட்டக்களப்பு போகலாம், திருவண்ணாமலை, அங்கால மன்னர், ஒவ்வொரு இடத்துக்கும் போகலாம். ஏன் இவர் யாழ்ப்பாணம் பாராருன்ற ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா இருக்காது? நான் நினைக்கிறேன் வந்து முக்கியமா அதாவது வந்து எங்களோட நகராட்சி மாநகராட்சி தேர்தலை முன்னிட்டுத்தான் அவற்றை முதல் விஷயம் நான் நினைக்கிறேன் இந்த முறை நோத்துலேருந்து தொடங்குறது போலதான் இருக்குது இந்த பார்வைக்கு. மற்றபடி மற்ற விஷயங்கள் எனக்கு உண்மையில எனக்கு என்னத்துக்காக வாராரோ அல்லது அதாவது வந்து இன்றைக்கு கடல்வள அமைச்சர் நீங்கள் நேற்று குறிப்பிட்ட மாதிரி அதாவது வந்து பருத்தித்துறையில என்றதோ பருத்தித்துறை வடமராட்சியை வந்து மையமாக கொண்டு ஆரம்பிக்கிறது. முதல் வந்து ஓடி போனது வந்து இந்த மழை பெய்து கொண்டிருக்கிற வைக்க கடல் கொந்தளிச்சு கொண்டிருக்க வல்லுவத்துறையில இருந்து கோல் பண்ணன்னு சொல்லி உடனடியா சந்திரசேகரம் அமைச்சர் போய் அங்க நின்ற அவர்கள் வந்து அவர்களுக்கு தெரியும் வந்து வடமராட்சி இன்றைக்கு யார் எங்க தலைவன் இடம். அப்ப இன்றைக்கு வடமராட்சியை வந்து அங்க இன்னும் வந்து தேசியத்துக்கு முழு ஆதரவோட இருக்கிறதுன்றது தெரியும். அவர்கள் வந்து அதுக்குள்ள வந்து எப்படி உடைக்க வேணும்ன்றதான் முக்கிய நோக்கம் இருந்தது. அங்க வந்து இதுதான் நடந்தது. பொது இந்த தேர்தலுக்கு முதல் தேர்தலில் அதாவது வந்து யார் மகேஸ்வரன் மகன் அங்க வந்து 60,000 விருப்பு வாக்கால வந்து வென்றிருந்தவர். மகேஸ்வரன் என்ன பேர் மஹிந்தாவின் கையில வந்து SLP கட்சியில கேட்டு இப்போ இந்த தேர்தலுக்கு முதல் தேர்தலில் அப்ப அங்க வந்து முக்கியமா வந்து மக்கள் அங்க குறிப்பிட்ட ஒரு மக்களை வந்து இந்த பக்கம் வடிவா ஈஸியா திருப்பலாம் என்ற நிலையில இன்றைக்கு அவர்களை வந்து அங்கே ஒரு தேர்தல் அங்கே ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குறதுக்காகத்தான் வடமராட்சியை மையமாக கொண்டு ஆரம்பிக்கிறார் போல அதுதான் எனக்கு தெரியுது. அப்ப அது வந்து அந்த வாக்குகள் வந்து இப்பவும் மாறிக்கொண்டு தான் இருக்குது. குறிப்பிட்ட எப்படி வந்து அவருக்கு கிடைச்ச வாக்குகள் வந்து அந்த வாக்குகள் இந்த முறை முழுதான் NPPக்கே மாறி இருந்திருந்தாங்க. அப்ப அதை வந்து இன்னும் வாக்கு வங்கியை வச்சு கொண்டிருக்கிறதுக்கு அவர்கள் முக்கியமாக முயற்சிக்கிறார். அடுத்ததாகத்தான் வந்து இப்ப வந்து அதாவது இளங்குமரன் வந்து தென்மராட்சியை மையப்படுத்தித்தான் அதாவது வந்து அந்த கல்லை மறைத்து இந்த தென்மராட்சிக்குள்ள தாங்கள் இன்றைக்கு டாக்டருக்கு வந்து எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, எவ்வளவு மக்கள் ஆதரிக்கிறார்கள், அதை வச்சு கொண்டு இளங்குமரன் அங்க வந்து வேலை செய்யணும் உடைக்கிறதுக்கு இருக்கிறார் போல. இதுகள்தான் அவர்கள்ட்ட மையமான அதாவது வந்து எப்படி அவர்கள் வந்து இப்ப இது வந்து கிடைச்சது அவர்களுக்கு ஒரு ஒன்று எதிர்பாராத மாற்றம் தான் அவர்களுக்கு கிடைச்சது. மற்ற அதாவது வந்து தேசிய கட்சிகள் ஒரு சரியான முறையில் செல்லாதால மக்கள் எங்க போகணும் என்ற நிலையில அதாவது வந்து எங்களுக்கும் வந்து கிடைக்க வேண்டிய மூன்றை வந்து சில தவறான வழிகளால போனதிலே அதுவும் வந்து விடப்பட்ட போனதிலே அவர்களுக்கு சாதகமா போச்சு. அவர்கள் அது எப்படியான சாதகமா இன்னும் தொடர்ந்து வச்சிருக்கிறதுக்காக முனைகிறார்கள் தான் எனக்கு படுகிறது. அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜோனாத்தன்? சொல்லுங்க. ஓகே, இது வந்து இந்த சொல்லுவாங்க ஒரு கல்லில் 2 மாங்காய், 3-4 மாங்காய் அடிக்கிறது தான் இந்த விஜயம். என்னென்னா உங்களுக்கு நாங்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ள ஓணும் என்னென்னா
இப்போ இருக்கிற ஜனாதிபதி வந்து வெரி குட் ப்ரெசன்டேட்டர். உங்களுக்கு இந்த எலெக்ஷனுக்கு முதலாம் நாள் அவர் வந்து யாழ்ப்பாணத்தில் வச்ச மீட்டிங்கில் இவ்வளவு சனம் வந்தவைன்றதை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் அப்படி அவ்வளவு ஓட்டும் கடைசி நேரத்தில் கன்வெர்ட் ஆகுனது. அதை தவிர இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கிற ஹிடன் அக்ரிமெண்ட் எங்களுக்கு என்னென்னு தெரியாது. இப்போ அதில் வந்து இப்போ இந்தியா கொண்டு வந்த அந்த விண்மில் என்னென்னு சொல்கிறது காற்றாலை திட்டத்தை வந்து இப்போ அதானின்ற காற்றாலை திட்டத்தை வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்கணும். அப்போ அதை ஈடு செய்கிறதுக்காக இந்தியாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நிரலை கொண்டு வர்றேன்டா அது ஒன்று மன்னாரில் கொண்டு வரணும், அல்லது வல்வெட்டித்துறை பருத்தித்துறை சேர்ந்த இடத்துல கொண்டு வரணும். அது ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து சாவகச்சேரி அதை சார்ந்த இடங்கள்ல தான் இப்போ அர்ச்சனாவின் பீச்சு அதிகமாக இருந்தது. அப்போ அந்த இடங்களில் அர்ச்சனாவை பீக் ஆக்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சி நிரல் ஒன்று இருக்கும். அடுத்தது வந்து ஏதாவது ஒரு சின்ன அபிவிருத்தி மாதிரி ஏதாவது ஒன்றை செய்து அங்கே இருக்கிற தமிழ் மக்களின் மனசில் இடம் பிடிக்க வேண்டிய ஒரு செயல் திட்டம் இருக்கலாம். அதால தான் அந்த மீட்டிங்கையும் அந்த நகர சபை டிசிசி மீட்டிங்கோ டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டர் மீட்டிங் அதுக்கும் அவர் வாரதாக கூட இருக்கலாம். இது என்னுடைய ஒரு சின்ன வியூ. ஆனால் எப்படி நடக்குமென்று தெரியாது. ஆனால் அவர் இது ஒரு 3-4 விஷயத்தை மேனேஜ் பண்ணுறதுக்காகத்தான் இந்த விஜயம் இருக்குமென்று நினைக்கிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் வேறு எங்கேயும் போகாமல் முதலாவே வடக்கில் இருந்து துவங்கிறது வந்து இதுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சீலாண்ணா, உங்கள்ட்ட ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்த நீங்கள் இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்துக்கு சிறப்பாக நியமிச்சிருக்கிற கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் மேலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி ஓகே முன் அனுபவம் இல்லை, முன் சம்பந்தமான ஓகே அவற்றை வாழ்வியல் அங்கே இருந்தது. இன்றைக்கு யாழ்ப்பாணம் ஒரு விஷயத்துல வந்து நிற்கிறார், எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் அண்ணா. என்னத்துக்காக அதை போட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா, அவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு தமிழர். இப்போ எங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கிற பிரச்சனை வந்து இந்த கடல் சம்பந்தமான பிரச்சனை. அப்போ முதலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் என்ன செய்தது, இந்த கடல் பிரச்சனைக்காக போட்டது வந்து ஒரு தமிழால தான் வந்து போட்டவ கடல் தொழில் அமைச்சரா. ஏன்னா நாங்கள் உங்களோட தமிழால் போட்டிருக்கிறோம், அவையிலேயே கதைச்சு சொல்யூஷனை மேக் பண்ணட்டுமாண்டு. அதே மாதிரி வந்து இந்தியாவோட நீங்கள் கதைக்கிறதுக்கு தாங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்காகவும் கொண்டு போட்டு இதில் வந்து ஒரு சிங்கள அமைச்சரை போட்டிருந்தா நீங்கள் ப்ரெஷர் கொடுப்பீங்க, கேள்வி கேட்பீங்க. இது இந்தியாவில்ண்டா அப்போ இந்தியாவின் பக்கத்தாலையும் அவர் சேஃபாக இருப்பார், எங்களுக்கும் எதுவுமே செய்ய தேவையில்லைன்னா நாங்கள் ஒரு தமிழால் தான் போட்டிருக்கிறோம், அவர்கிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறோம்னு சொல்லி அரசாங்கம் விலத்தி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ ஓகேண்ணா, இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் ஒரு துறையை பொறுப்படுக்கேன்னு துறையை பொறுப்படுத்த ஒரு நாள் அதோட அனுபவம் இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரு ஆலோசகரோட தான் இந்த நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கணும். தங்களுக்கு அது தொடர்பான ஒரு ஆலோசனை. இப்போ எல்லாருமே எல்லா அறிவுகளோடையும் பிறக்கிறதும் இல்லை, வாரதும் இல்லை, எல்லாருக்கும் எல்லா அறிவும் பெறாது. ஒரு சமூகத்துக்கு வந்து இன்றைக்கு 7 மாசம் ஆச்சு. அப்போ நீங்கள் 1வது மாசத்திலேயே உங்கள் சார்ந்த அந்த துறை சார்ந்தவர்களை கூப்பிட்டு கதைச்சு அடுத்து நாங்கள் என்னென்ன செய்யணுன்ற திட்டங்களை உருவாக்கி அவர்கள் மூலமாக நீங்க அந்த அறிவுகளை பெற்று அடுத்த கட்டத்தை நீங்க தயாராகிடணும். அப்ப நாங்கள் காலங்காலமாக இன்றைக்கு அரசு சொல்லி கொண்டு கூட நான் தமிழ் மக்களை தான் நிர்மாணிச்சிட்டேன், தமிழ் மக்களை அவங்கள நிர்வகிக்கணும், அதை தான் அதை பார்த்து கொள்ளணும்னு சொன்னால் இங்கே நீங்க ஒன்றை வடிவா புரிஞ்சு கொள்ளணும். ஆளுமை. இப்ப வைத்தியர் எல்லாருக்கும் வைத்தியருக்கு படிப்பினான், அங்கே 50,000 பேர் வைத்தியர் இருப்பினான். ஆனால் ஒரு சில பேருக்கு தான் அந்த ஆளுமை என்றது உருவாகும். அரசு அதிகாரிகள் ஏஜியில இருந்து கட்சியிலிருந்து எல்லாருமே இருப்பினா, படிச்சு நல்ல நல்ல அறிவோடு இருப்பினா. ஆனா அந்த ஆளுமைத்தன்மைன்றதுங்க உருவாகும்னு சொன்னா ஒரு சில பேருக்கு அது எப்படி அந்த ஆளுமைத்தன்மையை உருவாக்கி கொள்றாங்கன்றதை பொறுத்து தான் அந்த விஷயம் அமைய போகுது. அப்ப நாங்கள் காலங்காலமாகவே இனி இவர் தான் நிர்மாணிச்சிருக்கிறார், அவருக்கு அறிவு காணாது, அரசாங்கம் நிர்மாணிச்சிருக்குன்னு சொல்லி நாங்கள் இப்படியே காரணங்களை காட்டி கொண்டு போறோமா. இன்றைக்கு வந்து 7 மாசத்துக்குள்ள ஒரு முழுமையாக இந்த அரசு வடக்கில இன்னொரு விடயத்தை மக்களுக்காக செய்துட்டுது. இல்லாட்டி தெற்குல நடக்கிற ஊழல்களை கண்டறிஞ்சு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பது போல வடக்கில இந்த அரசாங்கத்தின் ஊழல் நடவடிக்கைக்கு எதிரான விஷயங்கள் என்ன இப்ப உங்களுக்கு வடிவா தெரியும். நான் ஒரு கொஞ்சம் இதுக்கு மூலம் சொன்னேன். நான் இது ஆரம்பித்த உடனே சொன்னா 25 மாவட்டத்துக்கும் 10 பேராக நடக்கிற ஊழல்களையும் பிரச்சனைகளையும் கண்டறிறதுக்கு குழுக்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்ற. எங்கேயாவது ஏதோ ஒரு மாவட்டத்துல கண்டறியப்பட்டு சரி வடக்கில இல்லாட்டி கிழக்கில கண்டறியப்பட்டு அதுக்கான மாற்றீடுகள்
தவறுகள் பிரச்சனைகளை கண்டறிஞ்சு சட்ட ரீதியாக அதை கொண்டு வந்து மக்களுக்கான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையே மாற்றங்களை உருவாக்கி இருக்கா இந்த அரசு. இப்ப காலங்காலமாக இப்படியே இனி அடுத்த கட்டத்துக்கு சொல்ல போறோம் என்ன, பிரதேச சபை தேர்தல். இந்த பிரதேச தேர்தல் மாகாண சபை தேர்தல் இது ரெண்டும் தான் வடக்குண்ட அபிவிருத்தியையும் வாழ்வையும் தீர்மானிக்கப்பட போற ஒரு விஷயம். இதுல மக்கள் திரும்பவும் இப்படி ஆளுமை இல்லாத அமைச்சர்களை தரக்கூடிய, அதாவது பொறுப்பற்ற தன்மையை தரக்கூடிய இந்த அமைச்சர்களை நாங்கள் திரும்ப நியமிக்கப்பட்டால், இந்த கட்சிகள்கிட்ட திரும்ப அந்த பொறுப்பை கொண்டே கொடுத்தால் எப்படி எங்களோட சமூகத்துல மாற்றங்கள் உருவாக போகுது? இதை விட ரகுராமன் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். ஏன் இப்ப அனுரா வாரண்டா அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கும். இங்க இருக்கிற 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுமை இல்லாதவை என்றதுக்கு முதலாவது உதாரணம். ஏனென்று சொன்னா ஒரு ஜனாதிபதி தேர்தலை நெருங்குற நேரங்கள்ல ஒரு தமிழ் பிரதேசத்துக்குள்ள அதுவும் இப்படி ஒரு இடத்துக்குள்ள வந்து தான் நேரத்தை செலவழிக்கிறார் அல்லது அதுக்குள்ள மினக்கிறார்ன்னு சொன்னா அவைன்ற வேலையில் இங்கே சரியா நடக்கல. அவை வந்து மக்கள் மத்தியில செய்யறதுக்கோ மக்கள் மத்தியில கதைக்கிறதுக்கோ அவை ஆளுமை இல்லைன்றதான் அர்த்தம். அதால சில போல ஜனாதிபதி நேரடியா இறங்கி இங்க சில கலா விஜயங்களை மேற்கொண்டு மக்களோட கதைச்சு தான் மக்களோட பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி காட்டி கொள்ளைக்குள்ள அவைக்குரிய மக்கள் ஆதரவு கூடும் என்ற ஒரு நோக்கமும் இருக்கலாம். கூட வைக்கிறதுக்காக இப்படி ஒரு தேர்தல் யுத்தியை இவங்க பயன்படுத்தலாம். தேர்தலை முன்னிட்டு தான் இதை செய்யணுமே ஒழிய தமிழ் மக்கள்ல இருக்கிற அன்பினால ஜனாதிபதி இங்க வாராருன்னு சொல்லலாது. இப்படி எத்தனையோ ஜனாதிபதி வந்தவர், மஹிந்த ராஜபக்ச வந்தவர், ரணில் வந்தவர், எல்லாருமே வந்தவர். ஆனா அவை கொடுத்த வாக்கு உறுதிகள் எதுவுமே நிறைவேற்றினதா சரித்திரத்திலே இல்லை. வந்து ஏமாத்திட்டு போனவை ஒழிய உண்மையாவே தங்களோட வாக்கு வங்கியை சேகரிச்சு கொண்டு போனவை ஒழிய மக்களோட பிரச்சனையை தீர்த்ததா இல்லை. இது தேர்தலுக்கான ஒரு யுக்தியாகவும் நாங்க பார்க்கலாம். இதை பார்க்கலாமில்ல. அதுதான் இப்போ அடுத்த வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த வேற எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், நீங்கள் சொன்ன அந்த அத்தனை கட்சிகள் இருக்கல்லோ, அத்தனை கட்சிகளை விட ஆக்ரோஷமாக வந்து தமிழனுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாது என்ற ஒரு கொள்கையை இறுக்கமாக பின்பற்றின ஒரு கட்சி தான் இப்போ ஆட்சியில் இருக்கிற கட்சி. இப்போ என்னதான் நாங்கள் ஆட்டின்ற தோலை பூத்திருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற மிருகம் வேறு என்றைக்குள்ள அது வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது தெரியாதப்ப நீங்க சொல்றது சரி இல்ல. அது மாதிரி தான் நான் செய்யலாம். இன்றைக்கு நாங்க பெருந்தன்மையோட எங்களோட சமூகத்துக்கு தலைமத்துவம் 2009 பிறகு இல்லை. 2024 வரைக்கும் எங்களோட அரசியல் தலைமைகள் எல்லாம் வேற வாழ்க்கையில போயிட்டுனா ஓகே, மக்களுக்கு ஆற தெரிவு செய்யற ஒரு பிரச்சனை வந்துருக்கு, நாங்க ஏற்றுக்கொள்றோம். சரி, மக்கள் அனுராண்ட அலையை நம்பினம், ஜனாதிபதி வந்தார், பெருந்தொகையான சனங்கள் குடிச்சது, மக்கள் அப்படியே அவைக்கு வாங்க போட்டுட்டாங்க. அதுண்ட விளைவு அந்த ஜனாதிபதி இதுல 1% கரிசனை எடுத்து இந்த மக்களுக்கான வாழ்வியலுக்கான இந்த சித்தாந்தத்துக்கான ஏதாவது சிந்தனையை மாற்றி அமைச்சிருக்கிறாரான்னு சொன்னால் இல்ல. அப்ப திருப்பவும் இந்த அன்னோட அலைகளை நீங்க அடிபட்டு பிரதேச சபைக்கான முழு பொறுப்பையும் அதிகாரங்களையும் கொடுத்து போட்டு திருப்பவும் பிச்சைக்கார மாதிரி நிக்க போறீங்களா? இல்லாட்டி ஆளுமை மிக்க எங்களோட அரசியல் தலைவர்களை இனங்கண்டு செயல்திறன் மிக்க தலைவர்களை செயல்கள் மூலம் தான் இனம் காண முடியும். நான் திரும்ப வலியுறுத்தி வருகின்றேன். ஒரு குற்றத்துல ஒரு செயல் தான் தீர்மானிக்கும் அந்த குற்றம் என்னென்று. நீ நல்ல செயலை செய்தால் அந்த குற்றம் அது எதுக்குமே குற்றமாகாது. அப்ப ஒரு செயல் மூலம் தான் குற்றங்கள் இனம் காணப்படுகிறது. அதுபோன்று தான் அரசியல் தலைமைகளையும் நீங்கள் தனிப்பட்ட வாக்குறுதிகளை மட்டும் நம்பிக்கொண்டு அங்கீகரிப்பீங்களா, ஆனால் செயல்திறனை அவதானிக்காமல் செயல்திறனுக்கான ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை அவதானிக்காமல் கொடுப்பீங்களா, ஆனால் காலங்காலமாக இன்னும் 5 வருடத்துக்கு நீங்க இதே போன்றுதான் இருக்க போகிறீர்கள். இந்த சிந்தனை மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாழ்வியல் எங்க இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படியான தளங்கள் மூலம் தான் மக்களுக்கு ஏதோ ஒரு சிந்தனை, இந்த இப்படியான சிந்தனைகளை வெளிப்படையாக உடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரப்பிரசாதமாகத்தான் நான் இந்த தளத்தை பார்க்கிறேன். எனது உள்ளத்திலே இருக்கிற வெளிப்படையான வெள்ளாந்தித்தனமான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் இந்த சமூகத்துக்கு விதைத்து இந்த சமூகத்தின் நல்ல எண்ணங்களுக்கான தலைமைகளை உருவாக்கி அதன் மூலமாக எங்களோட தலைமைகள் எங்களோட மக்களுக்கான இன்றைக்கு அரசாங்கத்திட்ட நாங்கள் எதுக்குமே பெருசா கேட்கலையான்னு வடக்கு மக்களுக்கான அபிவிருத்தி வாழ்வியலைத்தான் நாங்க கேட்கிறோம். இந்த அரசாங்கத்திட்ட நாங்கள் தனித்தமிழன் கேட்கல, வடகிழக்கு சுயாட்சியை கேட்கல, இல்லாட்டி எங்களுக்கான தனித்து நாங்கள் இயங்கக்கூடிய பொலிஸ்காணி அதிகாரங்கிற சிந்தனைக்கு நாங்கள் இப்ப வரையல. ஏனென்றால் நீங்கள் அடிப்படை வாழ்வியலுக்கான இந்த அடிப்படை கட்டுமானத்தை செய்தர முடியாத இந்த அரசாங்கம் இவற்றை தரப்போகுதான்னு சொன்னால் நிச்சயமா 100% இல்லை. அப்ப மீண்டும் ஏமாறுற சமூகமாக இருக்காமல் இன்றைக்கு சிங்கள சமூகம் 70 வருஷமோ 65 வாழ்வியலுக்கு பிறகு பெரிய அரசியல் கட்சியெல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தது போன்று தமிழ் மக்களாகிய நீங்கள் சிந்தனை ரீதியாக சிந்தித்து ஆக்கப்பூர்வமாக எங்களோட மக்களுக்கு
மக்களுடைய பிரச்சனையை மக்களாக நின்று செய்யக்கூடிய ஒருவரை தெரிவு செய்யுங்கள். என்ன கட்டம் வந்தாலும் எந்த நிலை வந்தாலும் அரசையும் எதிர்க்கக்கூடிய தன்னம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒருவரை தெரிவு செய்யுங்கள் செயல்கள் மூலம். இன்றைக்கு இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள உங்களால தன்னுடைய அரச பதவிகளை துறந்து பாராளுமன்ற உறுப்பினரையை துறந்து அரசாங்கத்துக்கு எதிராக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது கேட்கக்கூடிய ஒருவரை நீங்க இனம் காணுங்கள், இனம் காட்டுங்கள். இந்த மாற்றத்தை எங்களோட சமூகம் மாறையிலையா என்று சொன்னால் நாங்கள் திரும்பவும் எங்களோட பழைய அரசியல் கட்சிகளுக்கும் அவை சார்ந்தவர்களுக்கும் இல்லாட்டி இந்த அன்னர அலைக்கும் நீங்கள் ஓட்ட போட்டுட்டு நீங்க வாழ்நாள் முழுக்க கையேந்தி நிற்கிற ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்க போகிறீர்கள். நிச்சயமாக அர்ச்சுனா மீது தொடர்பாக பல காணிகளை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விளைவுகள் எங்கெங்க போய் முடிய போதுன்றதையும் சொல்லி இருக்கிறார். ஆய்வு செய்யுங்க. நன்றி. என்ன இப்ப இதுல ஒரு சிலர் வில்லாம்பு எழுதுகிறது இது தனி பொதுவாக நான் அது கருத்துன்னு சொல்றேன். இன்றைக்கு யார் தமிழ் மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அரசியல்வாதி? சரி, நாங்க தலைவனை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுவோம். அடுத்த கட்டத்துக்கு ஒரு தமிழ் மக்களை ஒரு நிமிஷம் இது எங்கட கருத்தை திசை திருப்புறதுக்கு அவங்க எழுதி கொண்டிருக்காங்க. பொதுவான கருத்து கதைக்கிற விஷயத்தை கதைப்போம். திரும்ப என்ன நடக்க போகுன்னு சொன்னா அதை விடுங்க, கணக்கெடுக்க அங்கால போய் விளையாட சொல்லி போட்டு விட்டுருங்க பேசாம. என்ன விஷயம்னு சொன்னான்னு திரும்ப இப்ப என்ன நடக்க போகண்டா, இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. இப்ப ஜனாதிபதி டிசிசி மீட்டிங்குக்கு வருவாருன்னு சொல்லி ஒரு கருத்தொண்டு ஆகிக்கொண்டு இருக்கு. அப்படி அவர் வருவாரா இருந்தா அதுலயும் இன்னொரு அரசியல் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா நிச்சயமா எங்கட அர்ச்சுனா எம்பி அந்த இடத்துல இருப்பாரா இருந்தா நேரடியாகவே ஜனாதிபதி இடத்துல சில கேள்விகள் கேட்கப்படும். பயங்கரமான கேள்விகளா அது இருக்கும். அந்த கேள்விகளுக்கு ஜனாதிபதி பதில் கொடுக்க முடியாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் அங்க ஒரு முரண்பாடான சூழ்நிலை உருவாகும். அப்படியான நேரத்துல சில வேளை வைத்தியர் எங்கட எம்பிக்கு எதிராக புதிய வழக்குகள் கூட தொடக்கப்படுறதுக்குரிய ஒரு சதி திட்டமாக கூட இது இருக்கலாம். ஏன்னு சொன்னா ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா அவங்க நிறைய முயற்சி செய்யறாங்க. இந்த எலெக்ஷனுக்கு முன்னுக்கு எங்கட டாக்டர் குரலை எங்கேயாவது நசுக்கணும்ன்றதுல மிக தீவிரமா இருக்கிறாங்க. இந்த தேர்தலில் அவரை போட்டியிடாம செய்தா இலகுவான முறையில இந்த என்பிபி கட்சி இந்த அரசாங்கம் இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அந்த எலெக்ஷன்ல இருந்து அவரை நிப்பாட்டணும், இல்லைன்னு சொன்னா அவர் வேற பக்கத்துக்கு போகணும் என்ற ஒரு குறிக்கோளோட தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப நாங்க எல்லா விதத்திலையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதுவரைக்கும் ஒரு ஜனாதிபதி கொழும்புல நடந்த டிசிசி மீட்டிங்கு போயிருப்பாரான்னு கேட்டா அது கேள்விக்குறி. ஆனா யாழ்ப்பாணத்தில் நடக்கிற டிசிசி மீட்டிங்குக்கு அவர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்லேக்க நாங்க என்னத்துக்காக அது வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க தானே வேணும். ஒன்று, நான் முதல் சொன்ன மாதிரி ஆளுமை இல்லாத அவைன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க இருக்கணும். அப்ப ஜனாதிபதி தன்னுடைய ஆளுமையை காட்டி மக்கள வாக்க பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்கிறார். அடுத்தது அங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு எந்த அரச உத்தியோகத்தர்களும் அரச வேலையில இருக்கிற முக்கியமான இடங்கள்ல இருக்கிறவர்களும் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்லை. அப்ப அவையிட்ட பதில் இல்லை, எல்லார்டையுமே ஊழல் இருக்கு. இப்ப இந்த சூழ்நிலையில நடுவ போய் ஜனாதிபதி இருந்தாரண்டா எங்கட பாராளுமன்ற உறுப்பினர் அந்த இடத்துல இருந்தா என்ன மாதிரியான ஒரு பூகம்பம் அங்க வெடிக்கும் என்பதை நாங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். அவர் வடிவா தெளிவா சொல்லி போட்டு தான் மக்கள் பக்கம் தான் நிப்பேன், மக்களுக்காகத்தான் நிப்பேன் தகவலை பதிவு செய்திருக்கிறார். கட்டாயம் அவர் இப்ப அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கக்கூடிய வகையில மிக காரசாரமான மக்கள் நலன் சார்ந்த மக்கள் சமூகம் சார்ந்த சகல பிரச்சனைகளும் அன்று நிச்சயமாக முன்வைக்கப்படும் முறைப்படி கட்டாயம் நடக்கும். அதைத்தான் நான் யோசிக்கிறேன். என்னன்னு சொன்னா மிக விரைவில் ஒன்று ஜனாதிபதி அவமதிச்சது அல்லது ஏதாவது ஒரு புது சட்டமாக அது இயற்றி அவரை உள்ள கொண்டு போய் தள்ளணும் என்ற நோக்கம் இவங்களுக்கு உள்ளால இருக்கும். இதை மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடக்க மக்கள் புரட்சியும் நாங்கள் வெடிக்காட்டி மக்கள் மறுபடியும் ஒரு ரகுராமன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பலத்த கைக்குள்ள போய் மாட்டுப்பட்டிருக்கணும். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இதை விட உங்களுக்கு வடிவா தெரியும், அங்க நடந்த அனைத்து இந்த கூட்டம் அபிவிருத்தி குழு கூட்டங்களும் அதாவது வீடியோ வடிவில நேரடியாக மக்களுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. உண்மையிலேயே சரியான அரசாங்கம், நீதியாக மக்கள் நலன் சார்ந்து
எந்த விதமான வஞ்சகத்தன்மையும் இல்லாமல் எங்கள் தமிழர்களுக்கான வடக்கு மக்களுக்கான அபிவிருத்தி ரீதியான எல்லா முன்னேற்றத்துக்காகத்தான் ஜனாதிபதி வருகிறார் என்ற சரியான எண்ணத்தை நீங்கள் வெளிப்படையாக நேரிலே அதாவது உரையாடல்களை விட்டு நீங்கள் நடத்துவீங்களா இருந்தால் அப்பொழுது நாங்கள் ஓரளவு உணரலாம் உங்கள்கிட்ட நேர்மைத்தன்மை இருக்கும் என்று. ஆனால் நாங்கள் 100% நம்புகின்றோம். தனிப்பட்ட ரீதியில் என்னுடைய கருத்தாக அந்த ஒளிபரப்புகள் மட்டுப்படுத்தப்பட்டு காரசாரமான விவாதங்கள் வெளிப்படுத்தப்படாமல் மிக தங்களுக்கு சார்பான விடயங்கள் மட்டும் வெளிப்படுத்தப்பட்ட பதிவுகளாகத்தான் நிச்சயமாக இருக்கும் என்றும் நான் கருதுகிறேன். அது கட்டாயம் நடக்கின்ற ஒரு ஆமண்ணா, நீங்க சொல்ற விஷயம்தான் நடக்கும். வெளியே மீடியாவில் குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் பேட்டி கொடுப்பினோம். இப்போ அமைச்சர் சந்திரசேகரா இருக்கட்டும், இளங்குமரனா இருக்கட்டும், அல்லது நம்மளோட சிறிதரன் ஐயாவா இருக்கட்டும், ஜனாதிபதிக்கு சார்பாக பேட்டி கொடுத்துட்டு அங்கே ஒரு குழப்பமும் இல்லை, இவர் தான் குழப்பினார் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுட்டு போவினமே ஒழிய அப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னு சொன்னா சரியான தீர்வுகள் அந்த இடத்துல எடுக்கப்படும். நான் நினைக்கிறேன் இப்படி நான் என் பார்வை இப்படித்தான் இருக்கு. இப்ப நீங்க சொன்னது அதாவது மீடியாக்கள் எல்லாம் அதாவது கண்ட்ரோல் பண்ணப்படலாம், அங்கே இருந்து நேரடி அலையை கூட தவிர்க்கலாம். இன்னும் மேலதிகமா நான் யோசிக்கிறேன் இது ஒரு விசேஷ டிசி மீட்டிங் என்று சொல்லி டாக்டர் அர்ச்சுனாவுக்கு அழைப்பு கொடுக்காமலே இது நடக்கக்கூடிய வாய்ப்பு கூட கொடுத்தாச்சு. அப்ப கொடுத்தபடியால நான் கொஞ்சம் பேசலாமா? ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம். சரியா நண்பர்களே, யாருமே லைக் போடையே இல்லை, லைக்கே இல்லை. 2 hours ஆகுது. லைக் போடுங்க ப்ளீஸ், போடுங்க ப்ளீஸ். லைக் இல்லை இந்த தளத்தை கொண்டு இயங்குறதுக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் பயணிக்கிறதுக்கும் வழிவகுக்கும். இல்லாட்டி இந்த லைக் சரியான முறையில் எங்களுக்கு கிடைக்கல என்று சொன்னால் இடை நடுவே இந்த ஒளிபரப்பு நிற்கக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதனால் அன்பு நிறைந்த எங்கள் உள்ளங்களை, பாசத்துக்குரிய அன்பு நண்பர்களை, அண்ணன் சுரேசனையும் இல்ல அவர் நச்சு கொண்டு அவற்றை முகத்துல அன்பு முத்தங்களை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வது. சூப்பர்ண்ணா, சூப்பர். ஆனா மெதுவா அண்ணாக்கு அரே ஜொனதன் ஆமாண்ணா சொல்லுங்க. இப்ப இப்படி நாங்க யோசிக்கலாம் தானே. இப்ப இவர் இவர் கேட்கிற கேள்விகளுக்கு இவர் பதிலளிக்கிற பட்சத்துல அது நிறைவேற்றைகளை அவர் அனுரா இதுகளை செய்யறாருன்னு சொல்லி வாக்களி கேட்கிற தன்மையும் இருக்கலாம் தானே. இல்ல அப்படி நடந்தா சந்தோஷம், அப்படி நடந்தா சந்தோஷம். மக்களுக்கு அவர் நன்மையை செய்துட்டு போவாரா இருந்தா அதுவும் டாக்டருக்கு சார்பா தான் போய் சேரும். ஏன்னா அங்க கேள்வி கேட்கறதுக்கு யாருக்குமே இல்ல, டாக்டர் தான் கேட்க போறார். சிறிதரன் ஐயாவோ அல்லது அங்க இருக்கிற மற்றாக்களோ, முக்கியமா என்பிபி 3 அமைச்சர்மாரும் அமைதியாத்தான் இருக்க போயினோம். ஏன்னு சொன்னா ஜனாதிபதி கண் காட்டினா தான் அவை கதைக்கலாம். ஓகே, அதால அவை ஒன்றும் கதைக்க போறது இல்லை. அப்படி கதைச்சாலும் அர்ச்சுனா டாக்டருக்கு பயத்துல சிறிதரன் ஐயா அங்க கிளிநொச்சி டிசிசி மீட்டிங்ல அந்த அவ பேசின மாதிரி ஏதாவது நடந்தா வழிய மற்றபடி டாக்டர் தான் அங்க கதைக்க போறார். அப்ப கதைச்சு அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அதுவும் டாக்டருக்கு தான் பிளஸ்ஸா இருக்கும் ஒழிய அதுல வேற ஒரு மாற்றமும் இல்லை. அப்படி நடந்தா எங்களுக்கு சந்தோஷம். ஆனா மாத்தி இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி டாக்டரை குரலை நசுக்கிறதுக்கோ அவற்றை இந்த தேர்தல் முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கோ இந்த அரசாங்கம் முயற்சி செய்யுமா இருந்தா அதுல மக்கள் சரியான கவனம் செலுத்தணும். அப்படி பெறமாட்டோம்னு நினைக்கிறேன். ஏனென்றா இன்றைக்கு டாக்டரை விரும்புகிறாக்களும் சரி, டாக்டரை வெறுக்கிறாக்களும் சரி, பிரிண்டட் மீடியா வச்சிருக்கிறாக்களும் சரி, எல்லாருக்குமே இன்றைக்கு பேச பொருள் டாக்டர் தான். இன்றைக்கு எங்களை ஜனாதிபதியை விட யூடியூப்ல பேசப்படுற இது பாசிட்டிவா நெகட்டிவா இந்த வகையா இருந்தானே இன்னைக்கு பேச பொருளா இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அவர் தான். ஆகவே லேசில் இதென்ன மாட்டினம். ஆனா இப்படி ஜனாதிபதி வருவாரா இருந்தால் அவர்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயங்களை கறக்க இயலுமோ அந்த அளவுக்கு கறக்கிறதுக்கு டாக்டர் ஒரு வழி பண்ணுவாரா இருந்தால் அது எப்படியோ இப்ப சில வேளையில இந்த யூடியூபர்ஸை கூட உள்ள விடாம தங்களுக்கு சார்பான ஆக்களை கூட உள்ள விடலாம். அப்ப அதால சரியான தகவல் வெளியே வராம கூட போகலாம். அதுக்கான ஏற்பாடுகளையும் டாக்டர் செய்து கொண்டு போவாரா இருந்தால் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக சீலன்ன ஒரு நிமிஷம். இது நாங்கள் இப்படி முழுமையா இந்த நம்பிக்கையை வைக்கலாது இந்த அரசாங்கத்தின் மேல.
ஏன்னு சொன்னால் தொடர்ந்து வந்து இவை செய்கிறது வந்து சூழலை அவை செய்து கொண்டிருக்கணும். எங்களுக்கு தெரியணும் இவை வந்து எப்பவுமே வெளிப்படையாக போராடுற மாதிரி இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்க இவை வெளிப்படையாக ஒருத்தரை எதிர்க்கிற மாதிரி வேலைகள் எங்கேயுமே செய்யலை. அதான் சொல்லணுமே கிரவுண்ட் ஒர்க் சொல்லுங்க. அதைத்தான் அவன் செய்யணும். கிரவுண்ட் ஒர்க் எப்படி செய்யணும்னு சொன்னான்னு இப்போ கிளீன் ஸ்ரீலங்கான்ற தலைப்பில் அந்த கிரவுண்ட் ஒர்க்கை செய்யலாம் இவியல். ஆனால் இவே என்ன எப்படி செய்யணும்னு சொன்னால் இப்போ ஏற்கனவே நடந்த சில சம்பவங்களை வச்சு டாக்டர் அர்ஜுனாவுக்கு நடந்த சம்பவங்களை வச்சு அதை மாதிரி இப்போவே நகர்த்தி கொண்டு வர சில விஷயங்களை வச்சு பார்க்க இப்போ முதல்ல ஒரு ஆள் சொன்னார், யஸ்னன்னு சொன்னார், இந்த சாவச்சேரியில் போய் அங்காள இளங்குமரன் கல் பிடிக்கிற மண் பிடிக்கிற விஷயங்களை பார்க்க இவியல் வந்து ஒரு தேர்தலை மையப்படுத்தி தான் இவன் அரசியல் இருக்குது. மக்கள் நலன் சார்ந்த அரசியல் இல்லை. இப்போ டாக்டர் அர்ஜுனா தேர்தலுக்காக சில வேலைகள் செய்யணும்னா அவர் இப்போ செய்திருந்தா இப்போ அவர் பெரிய ஒரு செல்வாக்கோட இருந்திருப்பார் ஆரம்பத்தில் இருந்து. ஆனால் அவர் சில இடங்களில் நசிஞ்சு போகாமல் அமைதியாக போகாமல் சில விஷயங்களை கதைச்சு தான் வெளிப்படையானால் தான் இப்படித்தானண்டு மக்களுக்கு தன் உண்மை முகத்தை காட்டித்தான் அவர் இந்த அளவுக்கு இப்போ நிற்கிறார். ஆனால் இந்த நிலை வந்து உறுதியானது. இப்போ யாருக்குமே அவற்றை பக்கங்கள் தெரியாதுன்னு சொல்றதுக்கு இல்லை. ஆரம்பத்தில இருந்தே நாங்கள் சொல்ல முடியாத சொல்ல விரும்பாத விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டுடைச்சு இதுதான் நான் இன்று வரைக்கும் பாருங்க அவர்கிட்ட பிஹேவியர் சேஞ்ச் ஒன்றும் இல்லை. முதலாம் நாள் எப்படி இருந்தேரோ அதே மாதிரி தான் கதைக்கிறேன். இப்ப நிறைய பேச்சு வழக்குகள் அதுகள் எல்லாத்தையும் மொடி பண்ணி இருக்கிறோடைய அவருடைய அந்த குண இயல்புகள் எதுக்குமே வந்து அவர் மாற்றிக்கொள்ளல. அதான் அவர்கிட்ட இருக்கிற பியூட்டி. என்ன இப்ப சிலன்னு ரணில நாங்க எடுத்தா ரணில் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா இப்போ ஒரு கொலை செய்ய போறாருன்னு சொன்னா மகிந்தா எப்படி கொலை செய்தவர்ன்னு சொன்னா உடனே நேரடியாக சுட்டார். அதுக்குள்ள ஆக்கள் சேர்த்துட்டாங்க, துப்பாக்கி எடுத்து சுடுறார், ஆக்கள் உடனே முடிகிறாங்க. ஆனால் இந்த அனுராட கொலை எப்படின்னு சொன்னால் ஒருத்தனை கொண்டு போய் ஒரு இடத்துக்குள்ளே விட்டுட்டு சுடுதண்ணியை ஊற்றி, நான் ஒரு இடத்த பார்த்து நான் இந்த உதாரணம் தண்ணியை கொஞ்சத்தை ஊற்றி அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட்டாக்கி அந்த மனுஷனுக்கு வந்து அந்த தண்ணி கொஞ்சம் சுடுது லைட்டாக சுடுது அப்படி அந்த தண்ணிக்கு பழக்கப்பட்டு கடைசியில் அவன் செத்தே போயிடுவான். ஆனால் அவனை கொல்றாங்களன்னு தெரியாது, தான் சாக போகிறன்னு தெரியாது. அப்படித்தான் இப்போ பருத்தித்துறையில் அவன் நகர்வு இருக்குது விளங்க. அதை மாதிரி தான் இப்போ தமிழ் பிரதேசங்கள் எல்லாத்திலையும் என்பிபி நகர்வு இருக்குது. சைலண்டாக கொல்ற முயற்சியை தான் இந்த அனுர அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அது வந்து தமிழ் மக்களுக்கு தெரியலை. பாருங்க என்ன நடக்குதுன்றே மக்கள் தெரியாமவே ஆதரிக்கணும். எந்த நன்மையும் செய்யலை, ஓகே, எந்த விதமான மாற்றமும் செய்யலை. ஏதோ எலெக்ஷன் வரைக்கும் ஒரு ரோட்டை திறந்தாங்க, பிறகு ஒரு மண்ணை பிடிச்சாங்க, அதுக்கு மண்ணில் கல் மாற்றுப்பட்டுட்டாங்க, பிறகு ஒரு மண்டபத்தை திறந்தாங்க, அதுன்ற பேர் தெரியாது, அதை திருப்பி மாத்திரமாட்டாங்க. என்ன நடக்குதுன்றே தெரியாமல் மக்கள் வந்து ஒரு அமைதியான முறையில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கணும், அவை சுதந்திரம் இல்லாமல் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கு. இது வந்து தெரியாமல் நடக்குது. ஆனால் இதுவும் மரணம் தான். ஜோனதன், எங்கட இந்த கருத்துக்களை எல்லாம் அங்க இருக்கிற பாமர ஜனத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்ன வழிராசன் இருக்குது? அதுக்கு டாக்டர் இருக்கிறது தானே. என்ன இப்ப நாங்கள் இதுல கதை கேட்க இப்படியும் கட்டாயம் அது பரிமாறப்படும். ஆரம்பங்கள்ல இதை இப்படி எவ்வளவு பார்த்தது, இன்னைக்கு எங்களோட யூடியூப்ல இன்றைக்கு சமூகம் எவ்வளவு பாக்குது, அது எவ்வளவு முன்னேறி கொண்டு போகுதா, இல்லாட்டி என்ன விதத்துல இது நடந்து கொண்டு ஒரு விளக்கத்தை தர முடியுமா? ஜேடிஎல் அண்ணா, ஓ சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. ஆமா, That's a good thing. Yeah. இல்லாட்ட ஃபேஸ்புக்லயும் ஷேர் பண்ணினா இன்னும் கூட வியூஸ் ஆகும் எனக்கு. சீலாண்டின் உண்மையில சீலாண்டின் கூட உள்ளார்ந்த மன வருத்தம் உண்மையில உங்களுடைய அந்த என்னன்னு சொல்ற ஆக்கப்பூர்வமாக இந்த வடக்கு மக்கள்கிட்ட இந்த தகவல் போய் சேரக்கூடிய ஒரு விடயத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்கள். உண்மையிலேயே பாப்பா சுரேஷ் வந்தா பிறகு இடையில இருக்க நாங்க சுரேஷோட தொடர்பு கொண்டு காலம் என்றது உண்மையிலே ஒரு பெரும் பிரச்சனை தான். என்ன இப்ப பின்னேறத்துக்கே நாங்கள் பெரும் கஷ்டப்படுறோம் தொழில்நுட்ப ரீதியான சில பிரச்சனைகளால. நீங்களோட சிந்தனை சரி,
ஆனா அந்த சிந்தனையை நாங்கள் மாற்றுகளாக வகையான சுரேஷண்ணா வந்த பிறகுண்டா சுரேஷண்ணா வழியூடாக செய்யலாம் ஆக்கள். ஆமாம் ஆமாம். ம் சீலன் ரகுராமன்னா என்னுடைய ஆதங்கம் ஆரம்பத்துல இருந்து இதுதான் இருக்கு. குறைந்தபட்சம் ஒரு 3-4 பேர் என்றாலும் இந்த தளத்துல அங்க இருக்கிறவர்களுக்கு ஓணும். ஆனால் ஓன்லி இவர் தான் இன்றைக்கு இப்ப ஜீவன் ஒன்றுதான் தொடர்ந்து எங்களோட தளத்துல இருந்து கொண்டிருக்கிறவர். உண்மையிலே அவருக்கு அங்க இப்ப 2 மணி ஆகியிருக்கு, 2 மணிக்கு மேலே ஆகியிருக்கும். அவர் தான் இரவா முடிச்சு கொண்டிருக்கிறார். அவர்களுக்குரிய நேரம் பிரச்சனை ஒன்று இருக்கு. அதுக்காகத்தான் எளியா வைக்க வேண்டுமென்று சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணினாங்கள். போதிய அளவு ஆக்கள் பெறாத முடியாத திரும்பவும் நாங்கள் நேரத்தை மாற்றிட்டோம். வேணுமெண்டா இன்னும் ஒருக்கா ட்ரை பண்ணலாம். ஆனால் ஜீவனோ அண்ணா இல்ல ஜஸ்டின் அண்ணா ஒரு நிமிஷம். நீங்க இதை சொல்றீங்க, எங்களுக்கு எல்லாருக்குமே வேலை தானே அண்ணா. வேலை டைம் அண்ணா. இல்ல இல்ல அண்ணா ஜஸ்டின் அண்ணா அது அண்ணா சொல்றத செய்யலாம். எப்ப தெரியுமா, கொஞ்சம் எலெக்ஷன் கிட்ட வரும்போது நாங்க அப்படி ஒரு ஏற்பாடு செய்வோம். அப்ப செய்வோம் கொஞ்சம். ஏன்னா இப்ப சரி எல்லாரும் வேலை டைம்னா சரியான மாதிரி கஷ்டம். போய் சொல்லக்கூடாது. சுரேஷன் வந்திருந்தானே அப்ப கதைக்கக்கூடியதா இருக்கு. சுரேஷனா வந்துட்டா பிரச்சனை இல்ல. இல்ல இது முக்கியமா இப்ப இந்த நேரத்துல கூட ஜீவன் திலீப் ஆக்கள் மாதிரி நிச்சயமா கலந்து கொண்டு வேணும். நாங்கள இதே நேரத்துல முடிந்த அளவு ஓரளவு குறிப்பிட்ட ஆக்களை கொண்டு வரும் பொழுது அதான் நாங்க 2 நாள் ஓபன் அதை கொஞ்சம் கூடுதலாக கவனம் எடுத்து அங்களை அவைகளை தளத்தை கொண்டு வர பாருங்கோ. அதுதான் முக்கியமான விஷயம். அவர்களை கொண்டு போறதுக்கு அங்கால ஏழியா வந்தால் மிகவும் நல்லா இருக்கு. ஜஸ்னையா நேற்று கூட நான் நீங்க சொல்லுங்க. ஃப்ரீ டேட்டான்னு சொல்லி ஏன்னா டிக்டாக் எம்பி கூட அதிகமான அப்போ நைட்டில் 12 o'clock இல்லை வெயிட்னா 12 மணிக்கு பிறகு ஃப்ரீ டேட்டா. அதில் தான் 12 மணிலேருந்து பின்ன மார்னிங் 6 o'clock மட்டும் ஃப்ரீ டேட்டா. அந்த ஃப்ரீ டேட்டாவில் தான் நிறைய பேர் யூடியூப்பில் போய் பார்க்குறாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, நேற்று நாங்கள் கதைச்சதை யூடியூப்பில் நான் இப்போ ஒரு 8 o'clock எங்களோட டைமுக்கு நான் பார்த்தேன்னா மொத்தம் பார்த்துருக்கேன்னா 3800 பேருக்கு மேலே பார்த்துருக்கணும். அது அப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ அதாவதுன்னா அது அழிய போகிறது இல்லை. யூடியூப்பில் அண்ணாட யூடியூப் போகிறது அது எவ்ரிடே பார்க்குறப்ப அந்த டேட்டா இப்போ ஸ்ரீலங்காவில் அவங்க அந்த டேட்டா இருக்க மாட்டோம். அந்தந்த டைமுக்கு அவைலபிள் பார்த்துக்கொண்டே இருப்பினோம். இப்போ நாங்கள் இங்கே எத்தனை மணிக்கு செய்கிறோன்னு இல்லை, நாங்கள் ஆக்கப்பூர்வமாக நல்ல ஒரு விஷயத்தை அரசியலை கொண்டு போனோமென்றால் அவையில் எந்த நிமிஷத்துலையும் பார்ப்பினோம். ஏன்னா இன்னொரு பிரச்சனை அங்கே ஸ்ரீலங்காவில் பொருளாதார பிரச்சனை நிறையவே இருக்குது. இப்போ எங்களோட யூடியூப் அது டிக்டாக் பார்க்குறதுக்குன்னா ஜிபி நிறைய போகுது. இப்போ ஏன்னா நான் ஸ்ரீலங்காவில் இருந்தேன்னா நான் பார்த்தேன்னா நானே ஒரு 2-3 நாளைக்கு ஒருக்கா 300 ரூபா டைலாக் கார்டு நானே போடுவேன், நெட் கார்டு போடுவேன் டிக்டாக் யூஸ் பண்ணுறதுனால. அப்போ அதே மாதிரி அங்கே உள்ள பொருளாதார பிரச்சனைலாம் அப்படி அதுக்கு போடாதுங்க, போடுறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. அதனால தான் எல்லாரும் 12 மணிக்கு பிறகு அந்த ஃப்ரீ டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் அதைத்தான் பார்க்கணும். ஏன்னா அங்கே உள்ள தொழில் அதுகளை பார்க்கத்தானே வேணும். சரியா? அதனால தான் நாங்கள் இப்போ யூடியூப் டிக்டாக்கு கூட டேட்டா கூட. அப்போ அதனால எல்லாருமே பார்க்கணும், யூடியூப்பில் ஃபுல்லாக பார்க்கணும். அதை பற்றி நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை. ஏன்னா அது அப்படியே இருக்குது. அதனால நாங்க யோசிக்க தேவையில்லை. அவரைத்தானே முடிவெடுக்க போறோம். ஓகே வர முடிவெடுப்போம் என்னன்னு கதைச்சிட்டு இப்ப நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுவோம். ஓமாக்கா அதுல 2500 வியூஸ் ஏதோ வந்திருந்தேன் நேற்று நேற்றுல இப்ப போய் பாருங்க 3800க்கு மேல வந்திருக்குது.
வந்திருந்தது. நல்ல வியூஸ் வருது. அது ஓ வீட்ல எங்கட Facebookல ஷேர் பண்ண வலிக்கிட்டோம்னா வரும்னு நினைக்கிறேன். அப்படி செய்யலாம். சீரண்ணா வந்து அக்கா இது ஒரு சொல்ற கருத்து சரி, சொல்ல நல்ல ஆசைப்பட்டவர் ஐடியா. விருப்பப்பட்டவர் நினைக்கிறேன். இதுல ராக் ராபின்சன் நான் நினைக்கிறேன் அங்க எழுதி இருக்கிறார் தான் நெடுக கேட்கிறேன்னு சொல்லி இலங்கையிலிருந்து கேட்கிறாரோ அல்லது இருந்தால் மேல வாங்கோ தயவு செய்து. இலங்கையிலிருந்து வார்னிங்கள் மேல வந்து நீங்க கதைச்சிட்டு வெளியிட போய் படுக்கலாம். அப்ப அதான் வந்து உங்களோட குரலை வந்து கொடுக்கலாம். இலங்கையிலிருந்து வார்னிங்க